ஒரு மாலுமியினுடைய மூளை அறிவினால் நடத்தப்பட்டது. ஆனால் இங்கே நோவாவின் கப்பலுக்கு சுக்கான் இல்லை, அது தேவனால் நடத்தப்பட்டது. பெரிய அலைகளுக்கு நடுவில் 2 கப்பல்களுமே மாட்டிருக்குது. ஆனால் தேவனால் நடத்தப்பட்ட கப்பல் அது தப்பி உயரத்திலே நின்றது. மனுஷ மூல அறிவிலே நடத்தப்பட்ட செல்லப்பட்ட கப்பல்கள் சிதறி துண்டு துண்டாய் போய் அது கப்பல் இருந்த இடமே இல்லாம போச்சு. ஆனா இந்த கப்பல் என்ன கப்பல்? ஊழியம் நினைக்கும் தேவன் ஊழியங்கள் உடையல, அடுத்த உயரத்துல போய் நின்றுருக்கு. அல்லேலூயா. இதாங்க நம்முடைய அடையாளம். நம்ம கப்பல் உடையவே உடையாது. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். ஆவியானவர் பிலிப்பை நோக்கி அந்த ரதத்துடனே போய் இணைந்து கொள். ஒவ்வொரு நகர்வும் ஒவ்வொரு அடியும் தேவனால் நகர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஊழியமானது அதிகாலையிலே ஜெபிக்கப்பட்டு தேவனிடத்திலிருந்து அந்த வெளிப்பாடு வாங்கப்பட்டு, ஆண்டவரே நீர் விரும்பாத நபர்கள் என்னை சந்திக்க வேண்டாம், நீர் விரும்பாத இடத்துக்கு நான் போக வேண்டாம், நீர் எந்த இடத்துக்கு என்னை நேராக நடத்துகிறீரோ அது எனக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் நானே ஆட்டோமேட்டிக்கா அந்த சைடு போறதுக்கு என்னை நகர்த்தி செல்லுங்கப்பான்னு சொல்லி ஒரு அறியாம ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் சரியா நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. நகர்வுகள் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஒவ்வொரு நகர்வும் தவறாய் போய்விட்டது என்று சொன்னால் அங்கே மரணம் சம்பவிக்கும், கப்பல் உடைந்து போகும். 2 நபர்களுடைய நகர்வுகளை பார்க்கிறோம். ஆபிரகாம் தேவனுடைய தரிசனத்தை கண்டு கண்டு நகர்ந்தவன். ஆனால் லோத்து மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு நகர்ந்தவன், மூளை அறிவிலே நகர்ந்தவன். ஆபிரகாம் ஒவ்வொரு முறையும் தேவன் தரிசனமாகும் போது எகிப்துக்கு போகாதேன்னு சொல்லுவார். ஆனா அந்த இடத்துல அவர் மிஸ்டேக் பண்ணிட்டார். ஈசாக்கு மிஸ்டேக் பண்ணல. ஆபிரகாமின் நகர்வுகள் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தரிசனம் பெற்ற நகர்வுகளா இருந்தது. நம்ம ஊழியக்காரங்கள இங்க பெரியவங்க, நான் சின்ன பையன்தான். ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், ஆண்டவரே நீர் என்னை நகர்த்த வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வருஷமும் நீர் என்னை நகர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கெஞ்சினோம் என்று சொன்னால் அரராத்துக்கு நேராக நம்மை நகர்த்துவார். அல்லேலூயா. சுக்கான் இல்லை, ஒரு மனுஷன் அதை நடத்தவில்லை, அதற்கென்று ஒரு நியமித்த பாதையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சரியான பிளேஸ்க்கு கொண்டு வருவார். ஆனா அங்க பாருங்க, மாலிபி இருக்கான், சுக்கான் இருக்கு, திரள் சனங்கள் இருக்கிறாங்க, தடவாளங்கள் இருக்கிறது, நங்கூரங்கள் இருக்கிறது, எல்லா காரியங்களும் இருந்து அந்த கப்பல் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம நிறைய சுக்கான வச்சிருக்கிறோம், நிறைய தளவாடங்கள் வச்சிருக்கோம், நிறைய நங்கூரங்கள் வச்சிருக்கோம். இது